அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம். உங்களுடைய எஸ்கே கௌதமன் பொள்ளாச்சியிலிருந்து. இன்னைக்கு கொய்யாப்பழ உற்பத்தி அதனுடைய மதிப்பு கூட்டலை பத்தி நம்ம பார்க்க போறோம். உலக கொய்யா உற்பத்தியில நமது தேசம்தான் 40 to 45 விழுக்காடு உற்பத்தி பண்றவங்க. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறது நம்ம பெருசா பண்றது இல்ல. குறிப்பா பீகார், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் கொய்யா உற்பத்தியில முதலிடம் வகிக்குது. நான் கொலம்பியா போயிருந்தப்போ 2003, 2004 அங்க கொய்யா பழத்துல என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணி வெளியே அனுப்புறாங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் போனது தென்னை நாறு மதிப்பு கூட்டலை பத்தி அங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கோசரம் போயிருந்தேன். நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா கொய்யா பழம், அந்த கொய்யா பழம் நல்லா பழுத்து இருக்கு. அந்த கொய்யா பழத்தை பழுத்து இருக்கிற கொய்யா பழத்தை அவங்க அல்வா கின்றாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒயிட் சுகர் ஆக்சுவலா ஆட் பண்றாங்க. இதுக்கு ப்ராசஸிங்க்கு ஆக்சுவலா மெஷின்ஸ் இருக்கு. நம்ம கை எதுவுமே தொடர்றது கிடையாதுங்க. ஒரு 5 பேர் 6 பேர்த்த வச்சு ஒரு நாளைக்கு 1.5 டன்னுல இருந்து 2 டன் அல்வாவை ஆக்சுவலா உற்பத்தி பண்றாங்க. நான் போகும்போது அன்னைக்கு கிட்டத்தட்ட கொய்யா பழத்தினுடைய விலை அப்படிங்கிறது 15 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வந்தது. அதே சமயத்துல அவங்க அல்வாவா பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. யூஎஸ்க்கு ஆக்சுவலா எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அங்க 250 ரூபாயிலிருந்து 400 ரூபாய்க்கு ஆக்சுவலா வித்துட்டு இருந்தாங்க. இந்த கொய்யா பழத்தை எடுத்து இது மாதிரி காய்ச்சி நம்ம மைசூர் பா அறுக்கிற மாதிரி ஆட்டோமேட்டட் மிஷினுங்க. அதுல ஆக்சுவலா ஊத்தி காஞ்ச பின்னாடி பதமா அறுக்கிறாங்க. அதை பேக் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஆக்சுவலா இவங்க தான். அவங்களுடைய ஃபேமிலி போட்டோ இது. அவங்க வீட்டுல போய் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆக்சுவலா தங்கி இருந்தேன். அப்ப கொய்யாப்பழ மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது நம்மளுடைய தேசத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மதிப்பு கூட்டலுமே மிக முக்கியம். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கலா தெரியணும் அப்படின்னா நீங்க யூனிவர்சிட்டிஸை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் என்னால முடிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கேன். மாறுவோம் மாற்றுவோம் இயக்கத்துல உங்களை நீங்க கட்டாயமா ரிஜிஸ்டர் பண்ணணும். இது ஒரு சமூக அமைப்பு. நம்ம வீட்டுல உட்கார்ந்து நம்ம மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம்னா நிச்சயமா வராதுங்க. நம்ம களத்தில் இறங்கி ஒவ்வொருவரும் இதுக்கு வேலை செய்யணும். உங்கள் அன்பு எஸ்கே கௌதமன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சின்ன குழந்தை சேவடி போற்றி. நன்றி.